இப்ப நீட்ல வந்து ஆரம்பத்துல நீட் எழுதுற பசங்களுக்கு, அதாவது ஷெட்யூல் காஸ்ட் பசங்களுக்கு 250 மார்க் 7.5 இருந்தா சீட் கிடைக்கும். ஆனா இப்போ 360 மார்க் எடுத்தா மட்டும் தான் ஒரு 7.5 உள்ள ஒரு ஷெட்யூல் காஸ்ட் பிள்ளைக்கு சீட் கிடைக்கும். இதுக்கு காரணம் இந்த நீட் தான். இது வந்து நீங்க எடுத்து வந்த ஒரு இதுதான். பட் ஆனா இப்ப அதே மாதிரி நீங்க புதுவிதா கல்விக் கொள்கை எடுத்து வரீங்க. இதுலயும் அது மாதிரி ஏதாச்சும் பிரபாவம் செய்ய மாட்டேங்கிற என்ன நினைச்சு? முதல்ல உங்களோட அடிப்படை கேள்வியே தப்பு. ஏன்னா நீட் கொண்டு வரும்போது அதுல எக்ஸாம் எழுதுறதுக்கு குறிப்பிட்ட மொழிகள் தான் இருந்தது. ஆங்கிலம், ஹிந்தி தான் இருந்தது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் அவங்களோட பிராந்திய மொழிகளில் கூட நீட்டை கொண்டு வர எழுத முடியும் அப்படிங்கறத கொண்டு வந்தாரு. இன்னைக்கு நம்ம தாய்மொழியில் கூட நீட் எழுதலாம். ரெண்டாவது, நீங்க அந்த கேள்வியில் இருக்கிற விஷயம் 7.5% இட ஒதுக்கீடுல வரக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள்ல கட் ஆஃப் அதிகமாகுதுன்னு சொல்றீங்க. இது வந்து நீட்டோட கட் ஆஃப் மட்டும் இல்ல. தமிழ்நாட்டுல இன்ஜினியரிங் காலேஜ் போற, கவர்மெண்ட் கோட்டாவில் போற நீங்க பிசி ஆகட்டும் இல்லது எம்பிசி ஆகட்டும் இல்லது எஸ்சி எஸ்டி ஆகட்டும், இதனோட கட் ஆஃப் கூட 10 வருஷத்துக்கு முன்னால இருந்ததை விட இப்போ உயர்ந்திருக்கு. இன்னைக்கு அது காலத்தோட சூழல் மாறி வந்துட்டு இருக்கு. அதனால நீட்டுக்கு மட்டுமே அது இல்ல, அது எல்லாவற்றுக்கும் பொருந்தமான ஒரு விஷயம். ஐயா, உங்களோட காலையில சென்னையில சங்கிகள் தான் திருப்பரங்குன்றம் விஷயத்தை ஊதி பெற்றாங்கன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு காலையில அது நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு வந்து ஒரே ஒரு கேள்விதான். அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என்று கூறுவதை ஒத்துக்கொள்கிறாரா? அவர் இதுக்கு தெளிவா பதில் சொல்லட்டும். அப்புறம் சங்கி வராங்களா மங்கி வராங்களான்னு அப்புறம் பார்க்கலாம்.